செல்ல வேண்டும் என்பது அந்தந்த கட்சி தலைவர்களுடைய விருப்பம் என்று திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தேமுதிக இன்று போயிருக்கிறத எப்படி பார்க்கிறேன் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. எப்படி பார்க்கிறாங்க அப்படின்றத கேட்ட பொழுது அவருக்கு அது பதில் சொல்லியிருக்காரு. தேமுதிக இன்றைய தினத்தில் திமுகவுடன் கூட்டணிக்கு சென்று விட்டது. அந்த சென்றதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதுபோக திமுக கூட்டணியில் தேமுதிக இன்று காலை இணைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பது அந்தந்த கட்சி தலைவர்களுடைய விருப்பம் என்று தெரிவித்துள்ளார். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பது அந்தந்த கட்சிகளுடைய விருப்பம் என்ற பதிலை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பற்றிய கேள்விக்கு இந்த பதிலை அவர் அளித்துள்ளார். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பது அந்தந்த கட்சி தலைவர்களுடைய விருப்பம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கருத்தை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும்? அவங்க கூட்டணிக்கு வராதவர்களை பற்றி பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இல்லை கவலைப்பட வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இன்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பதிலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எந்த கட்சிக்கு செல்ல வேண்டும் என்பது அந்தந்த கட்சி தலைவர்களின் விருப்பம் என்பது எடப்பாடி பழனிசாமியின் பேட்டியின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேமுதிகவினுடைய சப்ஜெக்ட் முடிந்து விட்டதாக கட்சியின் பொருளாளர், அதிமுகவின் பொருளாளராக மூத்த தலைவராக அதிமுகவில் அறியப்படக்கூடிய மூத்த தலைவராக அறியக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனும் அதே கருத்தை பதிவு செய்திருக்கிறார். OS மணியனும் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது அதிமுகவினர் இதுவரை காலையிலிருந்து யாரும் பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆற்றாத நிலையில் தற்போது அதிமுகவை சார்ந்த கட்சியின் பொதுச் செயலாளர், கட்சியின் பொருளாளர் ஆகியோர் தற்போது தங்களது எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இன்றைய தினத்தில் இந்த பதிவை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எதிர்கட்சி தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் எந்த கூட்டணிக்கு எந்த கட்சி செல்ல வேண்டும் என்பதை அந்த கட்சியின் தலைவர்கள் விருப்பம் என்று சொல்லி இருக்கிறார். தேமுதிகவை பற்றி பெரிதாக தற்போது அவர்கள் ஒரி பண்ணிக்கல அப்படின்றத இது மூலமா புரிஞ்சுக்க வேண்டியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.